ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷன் எபிசோடு 51 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 50 மிஸ் பண்ணவங்க ஈஸியாக வாட்ச் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கம்னா காட்ஸே செஞ்ச ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியல் பாஸ். இதோட மானா கண்டக்டிவிட்டி மற்ற மெட்டல்ஸை விட பல மடங்கு அதிகம். அதனால் இதில் ஏகப்பட்ட மேஜிக்கை என்கிரேவ் பண்ணலாம்னு கேலியன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே நம்மால் அப்போ சாதாரண ஆர்மரில் எத்தனை மேஜிக் சர்க்கிள்ஸ் வைக்கலாம்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே கேலியன் சாதாரண மெட்டலில் பெரிய மேஜிக் சர்க்கிள்ஸை தாங்குற பவரே கிடையாது பாஸ்ன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஆளுக்கு இந்த ஆர்மர் நாம் செஞ்சதை விட ஒரு பயங்கரமான ஐட்டம்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை உருக்கி வேற ஷேப்புக்கு மாற்ற முடியுமான்னு நம்மால் கேட்க கேலியன் அதை கேட்டு பயந்துடுறான். ஆல்ரெடி பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்ட ஆர்மர் பாஸ். இதை கை வச்சா இதோட பவரே டோட்டலாக லாஸ் ஆகிடும். ஆனால் என் மாஸ்டர் கோலின் நினச்சா இதோட பவர் குறையாமல் வேற ஃபார்முக்கு மாற்ற முடியும்னு கேலியன் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்மால் உடனே அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறான். கேலியன் அவர் ஹிமோனான்ற இடத்துல இருக்காருன்னு சொல்ல நம்மால் சடனாக ஷாக் ஆகுறான். அது நார்த் டீக்கோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு தூரமான நார்த் ஏரியா பாஸ். உங்களுக்கு இந்த சீக்ரெட் நார்த் பவரை பற்றி ஆல்ரெடி தெரியுமான்னு கேலியன் ஷாக் ஆகி போய் கேட்குறான். நம்மால் டக்குன்னு சமாளித்து ஏதோ கேள்விப்பட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்லி பேச்சை மாற்றுறான். அப்புறம் கேலியனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் அந்த எஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த மெட்டலை இன்னும் ரிசர்ச் பண்ண டைம் கொடுக்குறான். கேலியனும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். ஆனால் நம்ம ஆளோட மைண்ட் இப்போ ஹிமோனா மேலே நிற்கிது. இப்போதைக்கு ஹிமோனா ட்ரிப்பை தள்ளி வச்சுட்டு மற்ற அர்ஜென்ட் மேட்டர்ஸை ஃபஸ்ட்டு முடிப்போன்னு நம்மளால் ஒரு முடிவுக்கு வரான். அன்னைக்கு நைட்டு சீன் ரெயின்ஹார்டு மெர்ஜென்ட் குரூப்புக்கு மாறுது. நம்மால் அங்கே இருக்கிற மெர்ஜென்ட் லீடர் அண்டு பிரின்சஸை மீட் பண்ணி மெடிசன் மாஸ் ப்ரொடக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். சென்ட்ரல் கான்டினென்ட்டில் வச்சு இந்த சோமா மெடிசனுக்கான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாஸ்ன்னு மெர்ஜென்ட் வார்ன் பண்ணுறான். நம்மளால அதை ஒத்துக்கிறான். முக்கியமாக பிரின்சஸ் இதுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணால் மெடிசனோட பெயரே கெட்டுடும்னு சொல்கிறான். அதுக்கு பிரின்சஸ் நாம் முதல்ல ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அதை மெடிசன்னு அஃபிஷியலாக சர்டிஃபை பண்ணிட்டா அப்புறம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் வராதுன்னு ஐடியா தரா. நம்மளால உடனே அப்போ சவுத்து கான்டினென்ட்டில் வச்சு மெடிசனை ரெடி பண்ணிவிட்டு ரெயின்ஹார்டு வழியாக இம்போர்ட் பண்ணி விற்கலாம்னு ஸ்கெட்சு போடுறான். ஆனால் பிரின்சஸ் நம்ம மெர்ஜென்ட் குரூப்புக்கு இன்னொரு கான்டினென்ட்டில் போய் பெரிய ஃபேக்ட்ரி கட்டுற அளவுக்கு ரீச் இல்லை. அன்னைக்கு ரோஸ் டிசீஸ் ஆன்டிடோட் ஃபேக்ட்ரியையே கஷ்டப்பட்டு தான் கட்டணும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பிளான் பண்ணுங்கன்னு இழுக்கிறா. ஃபேக்ட்ரியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மேஜிக் டவர் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கித்தாங்கன்னு நம்மளால சொல்கிறான். இதுக்கு ட்ராக்கர் ஃபேமிலி ஃபன் பண்ணுவாங்கன்னு பிரின்சஸ் நினைக்க இது என் சொந்த மேட்டர், காசை நான் பர்சனலாக தரேன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட்டை அவங்க முன்னாடி வைக்கிறான். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பாருங்கன்னு நம்மளால சொல்ல அதை படித்த பிரின்சஸ் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா. இந்த எம்பையர் ஸ்கார்பியன் கிளான் கூட சேர்ந்து ஒரு சிந்தட்டிக் பாய்சனை வச்சு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் அந்த ரிப்போர்ட். அப்பாவி மக்களை வச்சு இப்படி டெஸ்ட் பண்ணுறாங்களேன்னு பிரின்சஸ் பதற நம்மாலே இதை இப்போதைக்கு வெளியில் கொண்டு வரக்கூடாது, இந்த உண்மை கொஞ்ச நாளைக்கு சீக்ரெட்டாகவே இருக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆகிற பிரின்சஸ் இந்த எம்பையரோட தப்பை இப்போவே வெளியே கொண்டு வந்தாதான் இதை மறுபடியும் பண்ண மாட்டாங்கன்னு சண்டைக்கு வரா. நம்மால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, இதை வச்சு எம்பையரை எதுவும் பண்ண முடியாது. எம்பையர் ரொம்ப சாணக்கியத்தனமாக ஸ்கார்பியன் கிளானை முன்னாடி நிறுத்தியிருக்கு. மேட்டர் வெளியில் வந்தால் மொத்த பழியையும் அவனுங்க மேலே போட்டுட்டு எம்பையர் எஸ்கேப் ஆகிடும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவனுங்க சிம்பிளாக அந்த கிளானுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிடுவானுங்க. அதனால் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது எம்பையருக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு தான் லாபம். இதை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை திரட்டணும்னு நம்மளால சொல்கிறான். எம்பையரை மொத்தமாக லாக் பண்ணதான் நம்மளால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறான்னு பிரின்சஸுக்கும் புரியுது. அதுக்கப்புறம் நம்மால் நான் இந்த ரிப்போர்ட்டை உன்கிட்ட காட்டினதுக்கு இன்னொரு மெயின் ரீசனும் இருக்குது, அது ப்ரிப்பரேஷன். ரோஸ் டிசீஸ் அலன்சியால் அவனுங்க சும்மா பண்ணி பார்த்தா ஃபீல்டு டெஸ்ட்டு தான் அப்படின்னு நம்மளால சொல்கிறான். சீக்கிரமே அடுத்த சிந்தட்டிக் பாய்சனை சண்டையில் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது நடக்கிறதுக்குள்ளே நாம் அதுக்கான ஆன்டிடோட்டை ரெடி பண்ணணும், இல்லைனா நம்ம அலன்சியா ஆர்மி பேட்டில் ஃபீல்டில் கொத்தாக செத்துடுவாங்கன்னு நம்மளால சொல்ல பிரின்சஸும் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறா. அட்வான்ஸ்டு ஆன்டிடோட்ஸ் இருந்தால் நம்ம ஆளுங்க சாகிறத தடுக்கலாம், எம்பையரோட ஸ்கெட்சையே அவனுங்களுக்கு எதிராக திருப்பலாம்னு பிரின்சஸ் யோசித்து நம்ம ஹீரோ பொறுமையாக இருந்தது தான் கரெக்டுன்னு ஒத்துக்கிறா. டீல் ஓகே ஆனதும் நம்மால் அந்த மெர்ஜென்ட் குரூப்போட அஃபிஷியலாக கை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு வால்ஹல்லா சைடு போக வேண்டி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்மளால் பார்த்து பிரின்சஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அலன்சியாவுக்கு வந்துட்டு போங்கன்னு ஆசையாக கூப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்குறா. நம்மால் அது ரொம்ப அழகான இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே என்னை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லி மழுப்புறான். இந்த ஆன்சர் பிரின்சஸை கொஞ்சம் சாஃப்டாக்க அவளும் ஓகே சொல்கிறா.
மீட்டிங் சுமூகமாக முடிய நம்மால் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் நம்ம ஆளோட முரட்டு ட்ரைனிங்கில் அஷ்டாவும் டியாகவும் டயர்டாகி தரையில் விழுந்து கிடக்குறாங்க. மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் செத்துடுவோம் போலையேன்னு ஒருத்தன் புலம்புறதை நிறுத்திட்டு முதல்ல வெப்பனை கையில் எடுங்கன்னு நம்மளால் ஆர்டர் போடுறான். இவன் மனுஷனே இல்லை, டெவில். அந்த டிராக்கர் பிளட் லைனோட கொடூரை இவன்கிட்டே ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு அவனுங்க கடுப்பில் திட்டுறானுங்க. ஆனால் நம்மால் அதையும் ஒரு லெசனாக மாற்றி அவனுங்களை இன்னும் ஹார்டாக புஷ் பண்ணுறான். ஆண்டும் வெறியும் இருந்தால் தான் பவர் இன்னும் அதிகமாகும்னு நம்மால் நம்புகிறான். ஒரு வாரம் நம்ம ஆள்கிட்ட வாங்கின முரட்டு ட்ரைனிங்க்கு அப்புறம் அஷ்டா அண்டு டியாகோவோட செம்ம சேஞ்சஸ் தெரியுது. முக்கியமாக டியாகோ சும்மா லூட்டி அடிக்கிறத நிறுத்திட்டு ட்ரைனிங்கை செம்ம சீரியஸாக எடுத்துக்கிறான். வாங்க முடியாத அளவுக்கு அவங்களோட பவர் இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறத அந்த காடட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஆண்ட்ரே அங்கே வந்து உங்கள் 3 பேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். நீங்கள் கான்டினென்டல் பப்ளிக் கான்கோஸ்ட் மிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். அதனால் உங்கள் கூட நானும் பர்சனலாக வரப்போகிறேன்னு ப்ரொஃபஸர் ஆண்ட்ரே அனௌன்ஸ் பண்ணுறான். அடுத்த சீன்லேயே அவனுங்க அந்த பிளாக் நைட் மிஷனுக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரூல்ஸுக்காக மட்டும் வரலை, நாம் போகிற இடம் அப்படிப்பட்டது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆண்ட்ரே சொல்கிறான். உங்களுக்கு டெல்ஃபோ எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்மால் மேஜிக் பண்ணுறவங்களுக்கு செம்ம கெத்து கொடுக்குற இடம் தானேன்னு கரெக்டாக சொல்கிறான். ஆண்ட்ரேயும் ஆமாம், அங்கே ஃபுல் சிஸ்டமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற நைட்ஸ் எப்போவுமே ஷீல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஷீல்டு வச்சுருக்கிற நைட்ஸு போய் எனிமி மேலே முட்டுவாங்க. பின்னாலிருந்து மேஜிக்காரனுங்க சேஃபாக அட்டாக் பண்ணுவாங்க. இதனால் நம்ம ஆளுங்களுக்கே செம்ம டேமேஜ் ஆகுமேன்னு கேட்டால் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்னு ஆண்ட்ரே சொல்கிறாரு. ஏன்னா டெல்ஃபோவோட நைட்ஸுக்கு ஷீல்டு சார்ஜ் பண்ணுறதுல தான் எப்போவுமே ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதனால தான் வால்ஹல்லாவில் படித்தவங்களுக்கு இவங்க கூட சேரவே பிடிக்காது. என்ன பாஸ், நைட்ஸ் என்ன மேஜிக்காரனுங்களுக்கு எடுபடியான்னு நம்ம டியாகோ செம்ம காண்டாக்குது. இப்போ தான் மேட்டர் உனக்கு புரிஞ்சது, அங்கே போய் எதுவும் ஷாக் ஆகாதீங்கன்னு ஆண்ட்ரே வார்னிங் கொடுக்குறாரு. டெல்ஃபோவோட மேஜிக் கிளாஸ்னாலே ஒரு செம ஆட்டிடியூட் பார்ட்டிங்கன்னு அவர் முடிச்சுக்கிறாரு. அங்கே போனதும் ஆண்ட்ரே தன்னை வால்ஹல்லாவோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னும் ட்ராக்கர் ஃபேமிலின்னு கெத்தாக இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த பேரை கேட்டதுமே அந்த சைடில் வந்து செம்ம ரெஸ்பெக்ட் வருது. ஜார்ஜ் அவுட்டர்னு ஒரு நைட் கேப்டன் வந்து அவங்கள ஃபார்மலாக வெல்கம் பண்ணுறான். இவங்கெல்லாம் வால்ஹல்லாவோட டாப் பசங்க, மிஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்கன்னு ஆண்ட்ரே சொல்கிறாரு. ஜார்ஜும் அதை ஏற்றுக்கிட்டு கேப்டன் வெயிட் பண்ணுறாரு. அந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிறான். டியாகோவுக்கு செம்ம கன்ஃபியூஷன். ஏன்னா இப்போ தான் ஜார்ஜி தன்னை கேப்டன் சொல்லிக்கிட்டான். ஆனால் நம்மளால் அவனை கம்முன்னு இருக்க சொல்கிறான். டெல்ஃபோக்காரனுங்க அவனுங்க ஹயராரிக்கை வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னு நம்ம ஆளுக்கு அப்போவே புரிஞ்சிருது. பார்த்தா வண்டிக்குள்ளேருந்து ஒரு ப்ளூ ஹேர் வச்ச மேஜிக்காரன் வரான். அவன் கீழே இறங்க கூட மாட்டேங்கிறான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஒரு தூசு மாதிரி பார்க்குறான்னு நல்லா தெரியுது. ஆண்ட்ரே சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு டியாகோவுக்கு புரிஞ்சிருது. இவன் தான் டெல்ஃபோவோட மேஜிக் கேப்டனாக இருக்கணும்னு நம்மளால நினைக்கிறான். அந்த நைட் கேப்டன் கூட இவனுக்கு பயந்து தான் நடக்கிறான் பாரு. கேப்டன் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவார்னு ஜார்ஜ் ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே சொல்கிறான். நம்ம பசங்க வேற வண்டியை தான் தேடி போகணும். இந்த அவமானத்தை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ண வந்தால் தெருநாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களான்னு டியாகோ செம்ம காண்டாகி கத்த ஆரம்பிக்கிறான். வீணாகிறதுக்குள்ள நம்ம ஆள் ஒரு எத்து விட்டு அவனை ஆஃப் பண்ணுறான். உனக்கு மனசாட்சியே இல்லையாடான்னு நம்ம ஆளை திட்டிட்டு ஆண்ட்ரேவை ஏதாச்சும் கேட்க சொல்கிறான் டியாகோ. ஆனால் ஆண்ட்ரே செம்மக்கூலா கிராஜுவேஷன் முடிஞ்சதும் இதெல்லாம் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்கிறாரு. மேஜிக் கேப்டன் வண்டியில் இருந்துக்கிட்டு இந்த பாடத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஒரு நக்கலான டைலாக் விட்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம டீம் ஒரு மொக்கையான ரூமில் தங்குறாங்க. மற்றவங்களாம் தூங்க நம்மால் மட்டும் முழிச்சுக்கிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறான். சும்மா ஏதோ ஒரு ரூமை அவசரமாக ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி அந்த இடம் செம கேவலமாக இருக்குது. ஆனால் அந்த மேஜிக்காரனுங்க தங்கி இருக்கிற இடத்த பார்த்தா செம ரிச்சாக 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்குது. டெல்ஃபோவுக்கு யார் முக்கியம்னு இதுலேயே தெரியுது. தூக்கம் வராமல் நம்மளால கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு வெளியே வரான். பழசெல்லாம் நினச்சி பார்த்து இந்த மாதிரி கேவலமான ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு புதுசு இல்லைன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.